இயேசு நம் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றபோது இறைவனிடம் ஜெபித்ததை பற்றியும், இறைவன் எவ்வாறு அவரில் மகிழ்ச்சி கொண்டார் என்பதை பற்றி லூக்கா 3:21-22 இறைவசனங்கள் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன், நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இயேசு ஆண்டவர் இறைவனோடு ஜெபித்ததை பற்றியும், இறைவன் எவ்வாறு அவரில் மகிழ்ச்சி கொண்டார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நாமும் இறைவனோடு ஜெபிப்போம். இறைவன் நம்மில் மகிழ்ச்சி கொள்ளும்படி வாழ்வோம். அப்போது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துவார்.